திருவலாங்காடு வடாரண்டேஸ்வர சுவாமி திருக்கோவில் 18 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடன் இணைந்த திருவலாங்காடு அருள்மிகு வடாரண்டேஸ்வர சுவாமி திருக்கோவில் ஆடல் வல்லான் நடராஜ பெருமானின் ஐம்பெரும் சபைகளுள் முதல் சபையான ரத்ன சபையை உடையது திருவலாங்காடு திருத்தலம். இங்கு எழுந்தருளியிருக்கும் நடராஜ பெருமானுக்கு ரத்தின சபாதீஸ்வரர், மணியம்பல கூத்தன் ஆகிய திருநாமங்கள் அழைக்கப்பட்டு வருகின்றன. இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்தில் 18 ஆண்டுகளுக்கு பிறகு திரு முக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நிகழ்வு பிப்ரவரி 16ஆம் தேதி கிராம தேவதை அனுப்னை ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு அபிஷேகம் தொடங்கி 5 நாட்கள் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இதில் பிப்ரவரி 21ஆம் தேதி காலை 5 மணிக்கு 4ஆம் கால யாக பூஜை, அவபிருத்த யாகம், பிரதான யாகசாலை, பூர்ணாகுதி, தீபாராதனை, யாத்ராதானம் நடைபெற்ற பின்பு புனித கலசங்கள், மங்கள வாத்தியங்கள், கைலாய வாத்தியங்களுடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு வண்டார் குழலி அம்மன் கோபுரம், 5 நிலை ராஜகோபுரம், 3 நிலை ராஜகோபுரம், நந்தி கோபுரம் ஆகியவற்றுக்கு வேத மந்திரங்கள் முழங்க புனித கலச நீர் ஊற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள், நீதிபதிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் உட்பட பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற பக்தர்களுக்கு புனித கலச நீர் தண்ணீர் தெளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இணை ஆணையர் செயல் அலுவலர் ரமணி, அறங்காவலர் குழு தலைவர் ஸ்ரீதரன், அறங்காவலர்கள் சுரேஷ் பாபு, மோகனன், நாகன், உஷா ரவி ஆகியோர் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.